கோவை வஉசி மைதானத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மக்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், தமிழகம் முழுவதுமே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா போராட்டங்கள் நடைபெற்று வருது. அந்த வகையில கோவையில வஉசி மைதானத்தில் நடைபெறும் போராட்டத்துல பெண்களும் குழந்தைகளும் அதிக அளவுல பங்கேற்றத சமூக வலைதளங்கள் வாயிலா நம்மளால அறிஞ்சுக்க முடிஞ்சது. தற்போது போராட்டத்தின் நிலை என்ன? அங்க என்ன மாதிரியான சூழல் நிலவுது? கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ந்து இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த நேரடி கட்சியில நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் விடிய விடிய இங்கே தங்கி இருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட விடிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப தொடர்ந்து இங்க ஆதரவாளர்கள் இங்க வந்து அது மட்டும் இல்ல, இங்க இருக்கின்ற இளைஞர்கள் போக இவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக பல்வேறு பொதுமக்களும் இவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டிட்டு வராங்க. அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் காட்டுவார். அங்கே நீங்க பார்க்கலாம், மூட்டை மூட்டையாக இவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் வாட்டர் பாட்டில்ஸ் மற்றும் பிஸ்கட் போன்ற அனைத்து பொருட்களையுமே இந்த போராட்டத்தில் கலந்துக்க முடியவில்லை என்றாலும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இவர்களுக்கு தொடர்ந்து உதவிக்கரம் நீட்டிட்டு வராங்க. அந்த நேரடி காட்சியில் பார்க்கிறோம். இவர்களுக்கு 3 வேளைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் தண்ணீர் போன்றவற்றை பொதுமக்கள் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றனர். எனவே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அனைத்து தரப்பு மட்டத்திலும் அதிகப்படியான இவங்களுக்கான ஆதரவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதனால்தான் தமிழகம் முழுவதும், ஏன் நாடு முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடுவதற்கான முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. அது மட்டுமல்ல, இங்க விடிய விடிய இங்க இருக்கின்ற பெண்களும் தொடர்ந்து இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்க பேசலாம். நீங்க சொல்லுங்க, இப்ப விடிய விடிய இங்க தங்கிட்டு இருக்கீங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பல்வேறு விதமான போராட்டங்களில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர்.